பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம். வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உம்முடைய வார்த்தைகள் என்ற நாளிலும் பேசப்படத்தக்கதாய் தூயாவியானவர் இதை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய உள்ளங்களிலும் எண்ணங்களிலும் சிந்தனைகளிலும் இருதயத்திலும் இந்த வார்த்தைகள் ஆழமாய் பதியட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம். நீங்கள் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியுங்க. கேட்குற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் வளமாய் மாறட்டும் என்று சொல்லி இயேசுவின் திருப்பெயரால் நான் செபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகார புஸ்தகத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். இதில் எபேசியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் இப்படியாக முடிகிறது. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாய் தந்தருளினார். பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புறவருடைய நிறைவாகிய சரீரமான சபை, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புறவர். சொல்லுங்க, நிரப்புறவர். அந்த நிரப்புறவருடைய எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புறவருடைய நிறைவான சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாய் தந்தருளினார். இயேசுவை சபைக்கு தந்திருக்கிறாராம். இந்த இயேசுவை சபைக்கு தலையாக தந்ததினால இந்த சபையில் ஒரு காரியத்தை, ஒரு மாற்றத்தை அவர் செய்கிறார். என்னன்னு சொன்னால், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புறவருடைய நிறைவான சரீரமாகிய சபை. அல்லேலூயா. சரீரமான சபை. சொல்லுங்க, சரீரமான சபை. இந்த எண்ணல் போட்டு இந்த ஓடெல்லாம் போட்டு ஃபேன் போட்டு இருக்கிற இந்த கட்டிடம் சபை அல்ல. இது நாங்கள் கூடியிருக்கிற ஒரு இடம் மாத்திரமே. ஆனால் இங்கே சொல்கிறார், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புறவருடைய நிறைவாகிய சரீரமான சொன்னால் நீங்கள் சரீரத்தில் இருக்கிறீங்க. ஆமென். சரீரத்தில் இருக்கிற நீங்கள் எல்லாரும் சரீரமான சபையாக இருக்கிறீங்க. இந்த சரீரமான சபையை என்ன செய்கிறாராம்? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் சொன்னால் தீமைகள் அல்ல, சாபங்கள் அல்ல, தோஷங்கள் அல்ல, நன்மையான ஈவுகள், பூரணமான வரங்கள், எல்லாவற்றாலும் சரீரமான சபை உங்களை
நிறைவாய் நிரப்புகிறார். நிரப்புவதற்கு ஒரு தலை தேவைப்பட்டது. என்ன தலை அது? கிறிஸ்து இயேசு. இயேசுவை உங்களுக்கு தலையாக தந்து எல்லாவற்றினாலும் மேலான தலையாய் தந்தருளினார். இயேசுவை நமக்கு தலையாய் தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த 1ஆம் அதிகாரத்தில் இந்த வசனம், கடைசி வசனம் இப்படியாக சொல்லியிருக்கு. 2ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பாப்பமாக இருந்தால், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்தவங்களை உயிர்ப்பித்தார். இப்போ நாங்கள் எப்படி நாங்கள் வாழ்ந்தோம், இப்போ எங்களோட ப்ரெசன்ட் சிச்சுவேஷன், எங்களோட தற்போதைய நிலைமை என்ன, நாங்கள் எப்படி இருக்கிறோம்? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்தவங்களை உயிர்ப்பித்தார். அதாவது நாங்கள் அக்கிரமங்கள் பாவங்களில் மரித்திருந்தோம். நாங்கள் அக்கிரமம் செய்யாமல் இருக்கலாம், நாங்கள் சில நேரம் பாவம் செய்யாமல் இருக்கலாம், தீமை செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எங்களுடைய ரூட், எங்களுடைய மூதாதையர் அல்லது ஆதாமில் இருந்து வந்த அந்த பாவத்தினுடைய சாபம் அந்த வம்சத்தில் வந்த எல்லாரையும் தொடர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. அதனால அக்கிரமங்களையும் பாவங்களையும் நாங்கள் மறித்திருக்கிறோம். எப்படி மறித்திருக்கிறோம்? எங்களுடைய ஆவி, எங்களுடைய உள்ளான மனுஷன், இந்த ஆவி மனுஷன் மரித்தவனாய் இருந்திருக்கிறான். இந்த மரித்தவனாய் இருந்த இந்த மனுஷனை ஆண்டவர் இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்ட பொழுது நாங்கள் மீண்டும் பிறக்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த மரித்திருந்த மனுஷன் உயிரடைகிறான். யாரு? இந்த ஆவி மனுஷன், உள்ளான மனுஷன், ஆவிக்குரியவன், எங்களுக்குள்ள இருக்கிற மனுஷன். அதனால் தான் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். கிறிஸ்து இல்லைண்டா எங்களுக்குள்ள ஜீவன் இருக்காது. நாங்கள் உயிரோடு வாழ்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்தோடனே நாங்கள் born again, திரும்பவும் பிறக்கிறோம். மரித்திருந்த மனுஷன் மீண்டும் பிறக்கிறான். நாங்கள் ஆவி உயிரடைஞ்சு உள்ளான மனுஷனில் நாங்கள் வல்லமையாய் பலப்படுகிறோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்தவங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையும் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிய செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இந்த 2வது வசனம் நமக்கு ஒரு காரியத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. என்ன? முற்காலத்திலே, முற்காலம் என்று சொன்னால் எங்களுடைய மீட்புக்கு முதல், எங்களுடைய ஈவு கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த ரட்சிப்புக்கு முன்பதாக முற்காலத்திலே, முற்காலம் என்று சொன்னால் ஆதாமுடைய காலத்திலிருந்து நோவாவுடைய காலத்திலிருந்து அப்படியே தொடர்ந்து வந்த காலங்கள் எல்லாம் முற்காலங்கள் என்று நாங்கள் சொல்லலாம். முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கேற்றபடியாகவும், உலகத்தில் ஒரு வழக்கம் இருந்தது. அந்த வழக்கத்தின் படியாகவும், என்ன வழக்கம்? கீழ்ப்படிவில்லை, பாவம். அந்த பாவமும் அந்த அக்கிரமமும் எங்களை தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஆகையினால் இந்த பாவம் அக்கிரமம் எங்களுக்கு தொடர்ந்து கொண்டு வந்தபடினால அந்த முக்காலத்தில் இருந்த பிள்ளைகள், எங்களுக்கு முதல் இருந்தவங்க அல்லது நாங்களும் அந்த முற்கால பட்டியலில் நாங்களும் சேர்ந்திருக்கலாம். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிய செய்கிற, இப்பையும் கிரிய செய்த அந்த ஆவி, எந்த ஆவி? சாத்தானுடைய கிரியைகள் இப்பொழுதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த சாத்தானுடைய கிரியைகளில் நாங்கள் என்ன செய்தோமாம்? கீழ்ப்படியாமையும் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிய செய்கிற. இப்போ நீங்கள் பார்க்கலாம், கீழ்ப்படியாமல் இருக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி. கீழ்ப்படியாமல் இருக்கிற பிள்ளைகளிடத்தில் நிறைய தப்புக்கள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய தப்புத்தனங்கள் இருக்குது, நிறைய பாவ பழக்கங்கள் இருக்குது. இப்போ கிட்ட நாங்கள் பார்க்கலாம், இந்த யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு மாணவிக்கு நடந்த ஒரு அவல நிலை, இதெல்லாம் இந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். இந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இந்த ஆகாயத்து அதிகார பிரபு,
ஆகாயத்து அதிகார பிரபு. அதாவது இந்த ஆகாயத்தில் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாமையும் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு பிரபு ஒருவன் இருக்கிறான். இந்த ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும், இந்த சொல்லப்படுகிற ஆவிக்கேற்றபடி ஆவிக்குரியவர்கள் அல்ல, இந்த ஆவிக்கேற்றபடியாகவும் என்று சொல்லுகிற வார்த்தை கீழ்ப்படியாமல் இருக்கிற அந்த சாத்தானுடைய டீமோனிக் பவர், அந்த டீமோனிக் ஃபோர்ஸ், அசுத்தாவிகள், இந்த ஆவி மண்டலத்தில் இருக்கிற ஆவிக்கேற்றபடி அந்த ஆவி மண்டலத்தில் இருக்கிற பிசாசுடைய ஆவிகள், இந்த பிசாசுடைய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அப்படி நாங்கள் வாழ்ந்துட்டு வந்துட்டோம். அதனால தான் இந்த கொலைகள், வரிகள், களியாட்டுக்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய்கள், விக்கிரக ஆராதனைகள், சூதுகள், வஞ்சங்கள், இப்படி அடுக்கிக்கொண்டே 18-20 பகுதியில் அந்த கலாத்தியரில் கொரிந்தியரில் இப்படி சொல்லி கொண்டு வரார். இந்த ஆவிக்கேற்றபடி நடக்கிறவங்க இப்படி வாழ்ந்தாங்க. அதில் நானும் நீங்களும் ஒரு ஆள். நாங்கள் இப்படி இருந்தோம், ஆனால் இப்போ உயிர் பெற்றுட்டோம். அக்கிரமங்களை பாவங்களை நாங்கள் மறிச்சிருந்தோம், ஆனால் இப்போ மீண்டும் பிறந்துட்டோம். எப்படி பிறந்தோம்? நிறைவான சரீரமாகிய சபைக்கு தலையாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினால, அந்த மீட்பினால, அவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டதுனால நாங்கள் மீண்டும் பிறந்துட்டோம். ஆகாயத்து பிரபு அதிகாரத்திலிருந்து நாங்கள் விடுதலை ஆயிட்டோம். ஆமென். முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடி, முற்காலத்தில் இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற வழக்கம், இந்த வழக்கத்தின்படி நாங்கள் வாழ்ந்தோம். இப்போ விலகிட்டோம். அந்த வழக்கத்தில் நாங்கள் வாழ முடியாது. இப்போ விலகிட்டோம். நாங்கள் ஒரு நீதிக்குள்ளே வந்துட்டோம், பரிசுத்தத்துக்குள்ளே வந்துட்டோம், பரிசுத்த ஆவியக்குள்ளே வந்துட்டோம், மீண்டும் பிறந்துட்டோம். ஆகையினால இனி நாங்கள் அப்படி நடக்க முடியாது. ஆகாயத்து அதிகார பிரபுக்கு ஏற்றபடி அந்த ஆவிக்குரிய அந்த பிரகாரத்தின்படி நாங்கள் வாழ முடியாது. இப்போ எங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கு. அதுக்கு தலையாக இருக்கிறார் கிறிஸ்து. அந்த தலையாக இருக்கிற கிறிஸ்து இயேசுனுடைய அந்த பிரமாணத்தின்படி, பரிசுத்த ஆவியின்படி நாங்கள் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் இப்போ செட்டப் பண்ணிட்டோம். அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் நீதி, அதுக்கு தான் போதகர், அதுக்கு தான் போதனை, எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு இன்றைக்கு தந்திருக்கிறார். ஆமென். அதிகார பிரபுவாய் ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே 3வது வசனம், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே, திரும்பவும் தான் சொல்றோம், முற்காலத்திலே, அவர்களுக்குள்ளே முற்காலத்திலே மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையும் பிள்ளைகளாய் நாங்கள் இருந்தோம். கோபாக்கினையும் பிள்ளைகள் என்ன சொல்லுது? இந்த கீழ்ப்படியாமையும் பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகரும் ஆண்டவரும் என்று ஏற்றுக்கொண்டு அவருக்கு தங்களை ஒப்பு கொடுக்காதவர்கள் கோபாக்கினையின் பிள்ளைகள். ஒரு கோபாக்கினை வரப்போகிறது, நியாயத்தீர்ப்பு நாளொன்று இருக்கிறது. அதிலே எல்லாம் இருந்து எங்கள் ஆண்டவர் மீட்டுட்டார், தப்ப வச்சிட்டார். ஆமென். அல்லேலூயா. மற்றவர்களைப் போல கோபாக்கினையும் பிள்ளைகளாக நாங்கள் அந்த லிஸ்ட்டில் இருந்தோம். இப்போ அந்த லிஸ்ட்டில் இருந்து நாங்கள் வெளியில் வந்துட்டோம். எப்படி வந்தோம்? இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் போக முடியாது. ஆகையினால தான் அந்த இயேசுவை நாங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் ஏற்றுக்கொண்டு இப்போ நாங்கள் கிறிஸ்துவுடைய ஆவிக்கேற்றபடி ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிற பிரமாணத்தின்படி நாங்கள் வந்துட்டோம். கோபாக்கினையும் பிள்ளைகளாக இருந்தோம் ஒரு காலத்தில். இப்போ கோபாக்கினை இல்லை, நாங்கள் இப்போ கிருபைக்குள்ளே வந்துட்டோம், அவருடைய இரக்கத்துக்குள்ளே வந்துட்டோம், அவருடைய அன்புக்குள்ளே வந்துட்டோம், அவருடைய தயவுக்குள்ளே வந்துட்டோம், அவருடைய காருண்யத்துக்குள்ளே வந்துட்டோம், அவருடைய ஆவியின் எல்லைக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். காணாததுக்கு அவருடைய மகிமையின் பொக்கிஷத்தை நமக்குள்ளே நிறைவாக வச்சிருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே தந்திருக்கிறார். அவருடைய வார்த்தையின் ஞானத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதுவும் போதாததுக்கு எங்களுக்கு நல்ல உணர்வுள்ள இருதயம், இந்த வார்த்தை மூலமாய்
பாவத்துக்கு விலகிறதுக்கு தக்கதான அந்த உணர்வு நமக்குள்ள உண்டாயிருக்கத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவரங்களை தீமை செய்கிற பொழுது அதை தட்டி கேட்பதற்கு, அதை தடுப்பதற்கு உரியவராய் இயேசு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முக்காலத்திலே நமது மாம்சமும் மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினை பிள்ளைகளாக இருந்தோம். சுபாவம், மனுஷனுக்கு ஒரு சுபாவம் இருக்கு. அந்த சுபாவத்தின்படி கோபாக்கினை பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்துட்டோம். ஆனால் இப்போ அப்படி வாழ முடியாது. ஏனென்றா முற்காலத்தில் இருந்தது, மறிச்சு போயிருந்தால் ஆனால் செய்துட்டோம் நாங்கள். அதெல்லாம் இப்போ நாங்கள் உயிரடைஞ்சிட்டோம், அது செய்ய முடியாது. அல்லேலூயா. உயிரடைந்த அந்த முற்காலத்தின் வழக்கத்துக்குள்ளே நாங்கள் போவோமாக இருந்தால் இன்னும் நாங்கள் அந்த ஜென்ம சுபாவ மனுஷன், அந்த பழைய மனுஷனுடைய எண்ண நினைவுல இன்றைக்கு இந்த சர்வத்தை கொண்டு போய் பாவத்துக்கு மிச்சைக்கும் எங்களை உட்படுத்தி மட்பாண்டத்தில் பெற்றிருந்த இந்த பொக்கிஷத்தை கெடுத்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால்தான் நாங்கள் கோபாக்கினையும் பிள்ளைகளாக இராதபடிக்கு நாங்கள் இப்போ அதுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டோம்? விலகிட்டோம். அல்லேலூயா. விலகி வந்துட்டோம். ஆமேன். 4வது வசனம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. இப்போ தேவனுக்கு தேவனுடைய அன்பில் அவருடைய அன்பு 4 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று அகாப்பே அன்பு, அது தெய்வீக அன்பு, பிலியோ அன்பு, ஈரோஸ் அன்பு என்று சொல்லி 4 வகையாக 4 பகுதியாக அந்த அன்பை பிரிக்கிறாங்க. இந்த தேவனுடைய அன்பு அகாப்பே, தேவனுடைய அன்பு அகாப்பே. இந்த அகாப்பே அன்பை எழுதுறதுக்கு, இந்த அன்பை கடவுளுடைய அன்பை எழுதுறதுக்கு வார்த்தையே இல்லை. ஆகையினால் இந்த கிரேக்க ஞானிகள் இந்த கிரேக்க மொழிபெயர்ப்பில் இந்த அன்பை, கடவுளுடைய அன்பை தனியே பிரிக்கிறாங்க. எப்படி பிரித்தாங்க? அந்த அன்புக்கு தெய்வீக அன்புக்கு ஒரு வார்த்தையை உருவாக்குனாங்க, ஒரு வார்த்தையை உண்டாக்குனாங்க புதிதாக. அதுதான் அகாப்பே. அந்த அகாப்பே அன்பு எந்த அன்புக்கும் சமனானதல்ல. அதிலிருந்து தான் மற்றது பிலியோ அன்பு, ஈரோஸ் அன்பு என்று சொல்லி. பிலியோன்னு சொன்னால் கணவன் மனைவிக்குள்ள உண்டாகிற அன்பு, அது ஒரு தெய்வீகமானது அந்த அன்பு. அந்த ஈரோஸ் அன்பு, அந்த தெய்வீக அன்பு என்ன செய்யுதுன்னு சொன்னால், அவங்க சந்தோஷமாய் அவங்களுடைய தாம்பத்தியத்தில் சரியாக வாழ்கிறதுக்கு அந்த அன்பு ஆண்டவர் கொடுக்கிறார். அது தேவனால மனுஷனுக்குள்ளே வைத்த அந்த உணர்வு, அந்த பொக்கிஷத்தை ஆண்டவர் வைச்சிருக்கிறார். பாவம் வந்தவுடனே அந்த அன்பை எப்படியும் பயன்படுத்தலாம், கணவன் மனைவி தேவையில்லை, விரும்பின மாதிரி பயன்படுத்தலாம் என்ற அந்த கோபாக்கினையினுடைய அந்த செட்டப்புக்குள்ள இதை கொண்டு போகிறாங்க. கொண்டு போடனே கோபாக்கினையின் பிள்ளைகளுடைய அந்த கிரியைக்குள்ளே நாங்கள் வந்துடுறோம். ஆகையினால தான் நாங்கள் அக்கிரமத்தில் பாவத்தில் நாங்கள் மறிச்சிருந்தோம். இன்றைக்கு நாங்கள் நீதிக்கென்று பிழைத்திருக்கிறோம், கோபாக்கினைக்கெல்லாம் விலகி இருக்கிறோம். ஆமேன். ஆகையினால தான் தேவனாக இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து நம்முடைய மிகுந்த அன்பினாலே, அந்த அகாப்பே அன்பு, அந்த அன்பை விவரிக்கிறதுக்கு ஐஸ்வர்யம், அந்த மிகுந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யம், அந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து நம்முடைய மிகுந்த அன்பினால், அந்த மிகுந்த அன்பு, அந்த அகாப்பே அன்பு, அந்த அகாப்பே அன்பினால அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவோடைய உயிர்ப்பித்த கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. மரிச்சு போயிருந்தோம். அந்த எப்படி மரிச்சிருந்தோம்? அக்கிரமங்கள்னால மரிச்சிருந்தோம், பாவத்தினால மரிச்சிருந்தோம். மரித்தவர்களாக இருந்த நம்ம கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். ஆமென். இயேசுவோட கூட எங்களை உயிரடைய பண்ணிட்டார்.
அல்லேலூயா. இயேசுவோடு கூட உயிர் அடைய பண்ணிட்டார். பாருங்க, அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இன்னைக்கு கிருபையால் ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? நாங்கள் எல்லாரும் கிருபையால் ரட்சிக்கப்பட்டுட்டோம். எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? அந்த ஆண்டவர், அந்த பரம்பொருள், அந்த இயேசுவை என்னுடைய ஆண்டவரும் என்னுடைய ரட்சகரும் என்று சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய நாவினால அறிக்கையிட்டு, இருதயத்தில் விசுவாசிச்சு அறிக்கையிட்ட பொழுது, சொன்ன பொழுது நாங்கள் கிருபையினால நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம். அல்லேலூயா. உயிர்ப்பித்தார். சொல்லுங்க, உயிர்ப்பித்தார். மரிச்சவனுக்கு உயிர் தேவை. ஆகையினால மரித்திருந்தோம், அக்கிரமங்களில் பாவங்களில் மரிச்சிருந்தோம். இப்போ நாங்கள் உயிரோட வந்துட்டோம், உயிர் பெற்றுட்டோம். உயிர் பெற்ற உடனே அவருடைய கிருபையால் ரட்சிக்கப்பட்டுட்டோம், பாதுகாக்கப்பட்டுட்டோம். ஆமென். இதெல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்பதாக தேவன் நமக்கென்று ஏற்படுத்தி வைச்ச மாபெரும் திட்டம், பொக்கிஷம். இந்த மாபெரும் திட்டத்தில் தேவன் எங்களை இணைக்கிறதுக்கு அவருடைய குமாரனாகிய இயேசுவை நமக்கு தந்து எங்களை மீட்டிருக்கிறார். எங்களோட வாழ்க்கையை நாங்கள் சரியாக வைத்துக்கொள்ள வேணும். கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மை ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். மரிச்சிருந்தோம், உயிர் பெற்றுட்டோம். சேரக்கூடாத ஒளியில், யாரும் பிதாவுடைய சமூகத்துக்கு சேரக்கூடாத அந்த ஒளியில் எங்களை கிறிஸ்து இயேசு என்னும் அந்த பாத்திரம், அந்த இரட்சகர், அந்த மீட்பர் எங்களை அவருக்குள்ள வைத்து சேரக்கூடாத ஒளியினிடத்தில் எங்களை கொண்டு போய் வலது பார்சத்தில் எங்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆகாய அதிகார பிரபு கேட்டபடி நடந்து மரிச்சு போயிருந்தோம். இப்போ கிறிஸ்துவுக்குள்ள ஆவிக்கு ஏற்றபடி ஆகாய அதிகார பிரபு, அவன் லார்ட் இல்லை, அவன் கர்த்தர் இல்லை, கர்த்தர் நம்முடைய இயேசு மாத்திரம்தான். அப்போ இந்த ஆகாய அதிகார பிரபு பாவத்தில், பாவத்தின் காரியங்களில், பாவத்தின் தோஷங்களில் எங்களோட சரீரங்களை, எங்களோட எண்ணங்களை, எங்களோட நினைவுகளை ஈடுபடுத்தி எங்களோட வாழ்க்கையை அழிக்கிறதா அவருடைய நோக்கம். ஆகையினால தான் சத்தியம் இன்றைக்கும் சபையில் போதிக்கப்படுகிறது. எங்களோட வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களோட பேசி கொண்டிருக்கிறார். சிந்தனையில், எண்ணங்களில் வார பாவங்கள், நினைவுகளில் வார பாவங்கள், அக்கிரமங்கள், அக்கிரம நினைவுகள், அக்கிரம செய்கைகள் எல்லாவற்றிலையும் நாங்கள் மரித்திருந்த கிருபையால் மீட்கப்பட்டுட்டோம். இனி நாங்கள் அந்த பாவ குட்டைக்குள்ள நாங்கள் போகாதபடிக்கு எங்களோட வாழ்க்கையை நாங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ள வேணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நாங்கள் தேவன் இல்லாமல் இருந்தோமா, கடவுளே இல்லாமல் இருந்தோமா. நாங்கள் அதை பார்க்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு, இது உங்களால் உண்டானதில்லை, இது தேவனுடைய ஈவு, ஒரு கொடை, ஒரு கிஃப்ட் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்செயலாக நாங்கள் இங்கே வரலை. அவருடைய கிருபை, அவருடைய மகா ஐஸ்வர்யம் வருங்காலங்களை விளங்க செய்வதற்காக அவருடைய மீட்பின் ஐஸ்வர்யம் அந்த கிருபையினால, எங்கள் மேலே வைத்த அன்பினால, அந்த திட்டத்துக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்துட்டோம். ஒப்பு கொடுத்தபடியினால தான் நாங்கள் உயிர் அடைஞ்சிட்டோம். ஒரு உயிர் மீட்சிமை நமக்கு வந்துட்டு, ஆகையினால தான் இனி நமக்கு மரணம் இல்லை. மரணம் என்றால் இந்த சரீரத்துக்கு ஒரு மரணம் இருக்கு. எங்களோட ஆவி உடைய ஆடை தான் இந்த சரீரம். இந்த சரீரம் ஒரு நாளைக்கு அந்த ஆடை கலட்டப்படும், நாங்கள் கிறிஸ்துவோடு கூட போயிடுவோம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவனுடைய ஈவு. ஈவு என்று சொன்னால் ஒரு கொடை. சிலர் சொல்லுவாங்க, இது அவர் கொடுத்த பிச்சை என்று சொல்லுவாங்க. பிச்சை கொடுக்குறல அவர், அப்படி நாங்கள் சொல்லக்கூடாது. அது ஒரு ஈவு, அது ஒரு கொடை, ஒரு கிஃப்ட். எங்களுக்கு விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷத்தை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா.
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்க. எப்படி ரட்சிக்கப்பட்டமாம்? அவருடைய கிருபை பிளஸ் விசுவாசம். எப்படி? என்னுடைய இருதயம் அவரை நம்பிச்சு, என்னுடைய இருதயம் அவரை ஏற்றுக்கொண்டது. என்னுடைய இருதயம் அவரை ஏற்றுக்கொண்ட உடனே என்னுடைய நாவு பேச ஆரம்பித்தது. என்னுடைய நாவு என்ன பேசுது? ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். இயேசுவே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், உம்மை ஏற்றுக்கொள்கிறேன். நீ தாவீதுடைய குமாரன், நீ மரித்தீர், அடக்கம் செய்யப்பட்டீர், உயிர்த்தெழுந்தீர், இன்றைக்கு நீ ஜீவிக்கிறீர். நான் உன்னை ஆண்டவரும் இரட்சகரும் கடவுளுமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்திலேயே இந்த உயிர் மீட்பு நமக்குள்ள வந்துட்டு. அல்லேலூயா. ஆகையினாலே ஒருவரும் பெருமை பாராட்ட வேணாதான். இதை குறித்து ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியலை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, கிறிஸ்து இயேசுக்குள்ள நாங்கள் சிருஷ்டிப்பு உண்டாயிட்டு, நமக்கு ஒரு சிருஷ்டிப்பு நடந்துட்டு. யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள்ள. கிறிஸ்துவனால் அபிஷேகிக்கப்பட்டவர். அபிஷேகிக்கப்பட்டவர் யார்? இயேசு. அபிஷேகிக்கப்பட்ட அந்த இயேசுக்குள்ள நம்மளை குறித்து தான் ஒரு சிருஷ்டிப்பு உண்டாயிட்டு. மரிச்சு போனவனை உயிரோட எழுப்பிட்டார். சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். இன்னொரு வாயில் ஒரு மொழிபெயர்ப்பு கொடுக்கலாம், அவருடைய பாடலாக நாங்கள் இருக்கிறோமா. நாங்கள் கடவுளுக்கு நிறைய பாட்டு பாடினோம். அதுபோல் அவருக்கு நாங்கள் செய்யாக நாங்கள் இருக்கிறோம். ஆமாம், ஆமேன். அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அதில் நாங்கள் நடக்கிறதுக்கு எங்களை முன்னதாக சொன்னால் உலக தோற்றத்துக்கு முன்பதாக இதெல்லாம் நடந்திருக்கு. அவருடைய திட்டம் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ப்ராஜெக்ட், பெரிய ஒரு வேலை திட்டத்தை அவர் திட்டம் பண்ணி, அந்த வேலை திட்டத்தை அவர் குமாரன் இயேசு மூலமாக உலக தோற்றத்துக்கு முதல் அவர் வைத்து எங்களெல்லாம் மீட்கலாம் என்று சொல்லி அவர் டிக்ளேர் பண்ணி அறிவித்து, அந்த ரகசியத்தை தன் இருதயத்தில் அவர் மறைச்சி வச்சு, கால நிறைவேறணுன்னே அந்த நியமத்தின்படி இயேசு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பிறகு அவரை உயிரோடு எழுப்பி, இன்றைக்கு மறித்து போயிருந்த எங்களெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிற எல்லாரையும் உயிரோடு எழுப்பிட்டார். நாங்கள் எல்லாம் உயிர் பெற்றுட்டோம். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இந்த 30ஆம் தேதி என்று நினைக்கிறேன், ஒரு தம்பி இங்கே வந்தார். ஒரு பின்னர் ஒரு 5 மணி இருக்கும். அவர் வந்து சிவர்கட்டில் இருந்தார். ஒரு 17 வயது இருக்கும். ஏஎல் படிக்கிறவர். இதில் இருந்துட்டு போயிட்டார். இப்போ கிளாஸுக்கு போகிறார். நான் அந்த பூமரங்களுக்கு தண்ணி எல்லாம் அடித்து கொஞ்சம் வேலை செய்திக்கிறேன். வந்தார். என்னமாக என்னன்னு கேட்டேன் அவர்கிட்ட. அவர் சொன்னார், இன்றைக்கு எனக்கு டியூஷன் இல்லை, அதனால் நான் இந்த சர்ச்சில் போயிட்டு உங்களை சந்தித்து ஜெபம் பண்ணிட்டு போகலாமன்ட்டு வந்தேன்னு சொன்னார். சரியான்னு சொல்லிச்சு. சிஸ்டரையும் கூப்பிட்டேன். நான் அந்த தம்பிகிட்ட கிட்ட, நான் சோட்ஸோட நிற்கிறேன், பரவாயில்லையா அப்படின்னு ஜெபிக்கிறேன், பிரச்சனை இல்லைன்றார். சிஸ்டரை கூப்பிட்டேன். அங்கே வாணி இருந்தால் அவையும் கூப்பிட்டு, வாங்க இந்த தம்பிக்கு ஜெபம் பண்ணுவோம். அவரை கொண்டு வந்து அவரை முழங்காலில் வச்சு இயேசுவை பற்றி அவருக்கு சொல்லி, இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், அவரை ஆண்டவர் இரட்சகருமாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன் என்ற ஓமாண்டி என்று சொல்லி தலையில் கையை வச்சு 2 வார்த்தை சொல்கிறது கிடையில் அப்படியே விழுந்துட்டார். விழுந்து இதில் இருந்து அங்கே வரைக்கும் போயிட்டார். நிலமெல்லாம் உருண்டு, அப்படி உருண்டன்னா அப்படி 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 என்று பின்னால் போய் கொண்டே இருக்கார். நான் அவருடைய வயிற்றில் கையை வச்சேன். அந்த வயிற்றில் 3-4 கட்டி இப்படி 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 உருண்டு போகுது. நான் சொன்னேன், சர்ப்பமே, சத்துருவே, இந்த சர்வத்துக்குள்ள உனக்கு இருக்க அதிகாரம் இல்லை. இவனை நான் இயேசுவின் நாமத்தினால் விடுதலை ஆக்குறேன். இந்த ஆவியை இவனை விட்டு வெளியேறி போ. கிட்டத்தட்ட ஒரு அரை மணித்தியாலும் சென்றது. அவனை திரட்டி அவரை கிளிய பண்ணியாச்சு. இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டார். செபிச்செல்லாம் முடிஞ்சு நாங்கள் இந்த கதிரையை போட்டு இந்த ஃபேனுக்குள்ளே இருக்கிறோம். கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு அவர் முழிச்சு பார்த்தார் இப்படி கண்ணு. அவருக்கு அந்த புத்தி தெளிவு வருகுது.
அவருக்கு என்ன நடந்தே தெரியாது. மறிச்சு போயிருந்தோம், உயிர் வந்துட்டு. ஆகாயத்து அதிகார பிரபுக்குள்ள இருந்தோம், இப்போ ஜீவிக்கிற இயேசு அந்த பிரபு அங்கே உள்ளுக்கு வந்துட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு மாற்றம் நமக்கு வேணும். மறிச்சு போயிருந்தோம், இப்போ நமக்குள்ள உயிர் வந்துட்டு. உலகத்தில் இருப்பவனில் நமக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். அல்லேலூயா. எங்களோட மாமா சுனாமியில் சேர்த்துட்டார். இங்கே ஆராதனைக்கு வந்து நாங்கள் இருக்கிற நேரம் கடல் பொங்கி வருதுன்னு சொன்னாங்க. நானும் சிஸ்டர்கிட்ட அப்படியே விட்டுட்டு இந்த பைக் எடுத்து போகிற நேரம் ரோட்டில் போக முடியாது. அவ்வளோ வேகமாக வாகனங்கள், டிராக்டர்கள், குளித்த மாதிரியாக்கள், அடிபட்ட மாதிரி காயத்தோட ரத்தத்தோட மறித்தவங்கெல்லாம் ஏற்றி கொண்டு வராங்க. என்னடா இப்படி நடந்திருக்கு என்று அங்கே போகிற நேரம் செத்து போன ஜனங்கள்லாம் கிடக்குறாங்க. எங்களோட வீடை தேடி போகிறேன், அங்கே வீடு இல்லை. சிஸ்டர் கீயை கொடுத்து அனுப்பியிருந்தாங்க வீட்டு துறப்பை, முக்கியமான சாமான்கள் எடுத்து வாங்கன்னு சொல்லி. அன்றைக்கு என்ன பார்த்தா அவட நகையெல்லாம் அங்கே வச்சுட்டு பிளாஸ்டிக் தோடு போட்டிருந்தாங்க, பட்டின் தோடு. அங்கே போகிற நேரம் நான் நடந்து போகிற நேரம் சுவர் விழுந்த மாதிரி கிடக்குறாங்க, மரம் விழுந்த மாதிரி கிடக்குறாங்க, செத்து போயிட்டாங்க. தண்ணிக்குள்ளே போகிறேன், அப்படி எங்களோட வீடை தேடி போகிறேன். அங்கே போகிற நேரம் நிறைய செத்து போன மனுஷர்கள். இப்படி அந்த செத்த மனுஷருக்கு மத்தியில் நடந்து எங்களோட வீடு வரைக்கும் போய் அந்த வீட்டு படிக்கட்டு அடையாளங்கண்ணு அதில் மீனெல்லாம் கிடந்து துடிக்குது. அப்போ தான் பார்த்தேன் நாங்கள் லேண்ட்மைன்ஸுகள், வெப்பன்ஸ் எல்லாம் கிடக்கு. அப்போ தான் தெரியும் பிரச்சனைக்குள்ளே வந்து நிற்கிறோம். நாம் இப்போ சுனாமி போயிட்டு காலை வச்சா பிடிக்கும். என் பாதம் கல்லில் இடாதபடிக்கு என்னை காக்கும்படி அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுகிறார். ஆமேன். ஒரு பக்கம் 1000 பேரும் வலது பக்கம் 14,000 பேரும் விழுந்தாலும் செத்து போய் கிடக்காங்க. இப்போ அவங்கள பார்த்து பேசுகிறேன். ஒரு பக்கம் 1000 பேரும் வலது பக்கம் 14,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. என் கண்களால் மாத்திரம் நான் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பேன். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற கர்த்தரை நான் தாபரமாக கொண்டேன். ஆகையால் வாதை என் கூட அறத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. என் வழிகள் எல்லாம் என்னை காக்கும்படி எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார் என்று சொல்லியே மெயின் ரோட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். இப்போ மாமா இல்லை, மாமியும் இல்லை. இப்போ 2 பேரையும் தேடுற பணி எனக்கு பின்னேற 3 மணி வரைக்கும் அவங்கள தேடியே நான் களைச்சிட்டேன். பிறகு மாமியார் இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி கடைசி ஒரு பின்னேற 3 மணிக்கு வந்தேன். இப்போ மாமாவை பார்க்கணும். ஆஸ்பத்திரியில் நிறைய பொடிகள் இருக்குதான். அப்போ அங்கே போய் பார்க்குற நேரம் 400-500 பொடிகள் அப்படி மூடி கிடக்கு. மரத்தைக்குள்ள விராந்தைக்குள்ள அப்படி கம்பி கட்டைகளை அடுக்கி விட்ட மாதிரி எல்லா இடமும் கிடக்குது. இப்போ மாமாவை தேடுறேன். மாமாவை தேடி போகிறேனே, மாமாவை கண்டுபிடிச்சிட்டேன். செத்து போயிருக்கார், உயிர் இல்லாமல் இருக்கார். கண்டுட்டேன் அவரை. இப்போ அப்படி தேடி போகிற நேரம் இப்போ ஒருத்தர் வாராண்டு வச்சுக்கொள்வோம். அவர் அந்த பொடிகள் எல்லாம் அங்காலையும் இழுத்து போட்டு நடுவில் அவரும் போயிட்டு படுக்கிறார். எங்கே தூங்குறார்? மரித்தவர்களிடத்தில். வேதம் சொல்லுகிறது, தூங்குற நீ விழித்து மரித்தவரை விட்டு எழுந்திரு. செத்து போன மனுஷனுக்குள்ள உனக்கு என்ன வேலை? ஏன் அங்கே செத்தவனோட போய் கிடக்கிறா? ஏன் செத்த மகனுடைய கிரியைகளை செய்கிறா? ஏன் செத்து போனவன் வாழ்க்கையில் இருக்கிற பழக்கங்களை நீ உன்னுடைய வாழ்க்கைக்கு எடுக்கிறா? அப்படி என்று சொல்கிறார். தூங்குற நீ விழித்து எழும்போ. அவன் தான் செத்து போயிருக்கிறான். இவங்கெல்லாம் உயிர் இல்லாதாக்கள், நீ உயிரோடு இருக்கிறா, ஏன் அங்கே தூங்குறா? அதான் பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், தூங்குற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, கிறிஸ்துவினில் பிரகாசிப்பார். எழும்போ. ஆகாயத்து அதிகார பிரபுடைய பழக்கம் வேணாம், அவனுடைய சாவாசம் வேணாம், அவனுடைய நடவடிக்கை வேணாம். நாங்கள் ஒரு பரிசுத்த யாதி, பரிசுத்த கூட்டம், பரிசுத்த இனம், தேவனுக்கு சொந்தமானவர்கள். ஆகையினால் இந்த மரித்தவன்ற காரியம் எங்களோட வாழ்க்கையில் நீ இருக்கக்கூடாது. அப்படி வரமாக இருந்தால் கோபாக்கினையும் பிள்ளைகளுடைய பழக்கத்துக்குள்ள நாங்கள் நிற்கிறோம். மரித்தோரை விட்டு எழுந்திரு. அல்லேலூயா, ஆமேன், அல்லேலூயா. ஒருத்தர் இப்படியா ஒரு கதை சொன்னார்.
அது எவ்வளோ உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணுறது, இருதயத்தை பிளக்கிறது, அதுக்குள்ளே பைபாஸ் வைக்கிறது, கட்டி எடுக்கிறது, முட்டி எடுக்கிறது, தண்ணி எடுக்கிறது, இந்த வேலையெல்லாம் கிரி செய்யணும். அதுக்கு அவங்களுக்கு தைரியமானம். ஆகையினால செத்து போன மனுஷெல்லாம் முதல் ப்ராக்டிஸ் நடக்கும். கீறி காட்டுவாங்க, ரத்தம் வராது, ஓப்பன் பண்ணுவாங்க. இப்படி தான் மூளையில் நரம்பு வடிச்சிருக்கா, இந்த நரம்பு தான் வடிக்கும், இந்த இடத்துல இப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஹார்ட்டில் பிரச்சனையா, இந்த இடத்துல இப்படி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இங்கே கட்டி, அந்த கட்டி எப்படி தான் ரிமூவ் பண்ணணும்னு படிப்பிச்சு கொடுப்பாங்க. மெடிக்கல் செய்கிறவங்க இதெல்லாம் படிக்கிறவங்க. அப்போ அவங்களுக்கு தைரியமானம். ஆகையினால அந்த மோச்சரி ரூமில் நான் ஒரு தரம் போயிருக்கேன், 2 தரம் போயிருக்கிறேன்னு நினைக்கிறேன். மட்டை கிளப்பில் இரவு 1 மணிக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ். அங்கே 10 பேர் செத்து போயிருக்காங்க ரூமில். இரவு 1 மணிக்கு 10 குளிசை கொடுப்பாங்களாம். இதை கொடுத்து ஒவ்வொரு பொடியையும் வாயை திறந்து ஒவ்வொரு குளிசை போடணும். போட்டுட்டு அடுத்த ஆள் ரிட்டர்ன் வந்தனே அவர் போடணும். இடையில் 10 குளிசை போட்டுட்டு வந்தால் 10 குளிசை இருக்கு, ஆனால் 11 பேர் அங்கே படுக்கிறாங்க. அவன் பார்த்தானே, என்ன 10 தானே இருக்குது, முதல் வந்தவனுக்கும் 10 தான் கொடுத்தது, இப்போ எனக்கும் 10 குளிசை தந்துருக்கு. 1 2 3 அப்படி போட்டு 10 சரி மிஸ் பண்ணிட்டாங்க போல். 10 போட்டுட்டு அவர் திரும்பி போகிற நேரம் அது கேட்குதாம், எனக்கு இல்லையா, எனக்கு இல்லையான்னு கேட்ட உடனே அவன் சொல்லுவாங்க, துண்டை காணும் துணியை காண வந்து விழுந்து அடித்து மோதி மோச்சரி ரூமில் இருந்து ஓடுறான். பேய் வந்துட்டு, பிசாசு வந்துட்டு, பேய் கதைக்குது, என்ன பிடிக்க போகுது என்று சொல்லி. ஆனால் அங்கே மோச்சரில் இருந்தது ஒருவன் உயிருள்ள மனுஷன். உயிரோடு இருக்கிறான். அவன் செத்து போன மனுஷன் தான் இருக்கிறான். அப்போ மரித்தோரை விட்டு எழுந்திரு, தூங்குற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. நமக்கு இந்த பாவம் வேணாம், நமக்கு இந்த பாவ பழக்கம் வேணாம். நாங்கள் உயிரடைஞ்சிட்டோம், கிறிஸ்துவுக்குள்ள அவரோட கூட உன்னதங்களில் உட்கார்ந்து இருக்கிறோம், அவரோட கூட உயிர் பெற்றுட்டோம், அவரோட கூட வாழ்கிறோம், அவரோட கூட நடக்கிறோம், அவருடைய போதனையில் வாழ்கிறோம். இனி கோபாக்கினையும் பிள்ளைகளிடத்தில் நமக்கு பங்கு இல்லை, நமக்கு வேணாம். எனக்கு இல்லையா, இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இருக்க முடியாது. ஒன்று இருள் இருக்கணும் அல்ல ஒளி இருக்கணும். நாங்கள் ஒளியின் இடத்துல வந்துட்டோம், இனி நமக்கு இருள் இல்லை. பேலியாளுக்கும் தாவடைய பிள்ளையாளுக்கும் சம்பந்தம் ஏது? பேலியாளுக்கும், பேலியாள் என்று சொன்னால் ரட்சிக்கப்படாதவர்கள், மீட்கப்படாதவர்கள். கோபாக்கினையும் பிள்ளைகளுக்கும் உயிர்த்தெழுந்த பிள்ளைகளுக்கும் சம்பந்தம் ஏது? திருமணம் ஏது? வாழ்க்கை ஏது? அதில் இணைக்கப்படாதீங்க. பேலியாளுக்கும் தாவுடைய பிள்ளைகளுக்கு இசைவேது, இசைஞ்சு போக இயலாது. மறிச்சதும் உயிரோடு இருக்கிறதும் வாழ முடியாது. பங்கேது? பேய்களுடைய பாத்திரத்துக்கும் தாவுடைய பாத்திரத்துக்கும் பங்கேது? இதுலையும் அடிச்சுட்டு அதிலையும் போய் பேலியாள்ற காரியத்தில் நாங்கள் வச்சோம்னு சொன்னால் பங்கேது, இசைவேது. இப்படி வாழ முடியாது. நாங்கள் பாவத்துக்கு மறிச்சிட்ட நீதி கண்டு பிழைச்சிருக்கிறோம். தேவன் தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படைக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர்கிட்ட நாங்கள் வந்துட்டோம். அப்படியான சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகுமாக இருந்தா இந்த எனக்கு இல்லையா என்றதை நினைச்சு பாருங்க. உடனே நாங்கள் வெளியில் வந்துடலாம். அல்லேலூயா. ஏனெனில் நற்கிரியலை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தன்னுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளை நான் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நல்ல கிரியையில் நடக்கிறதுக்கு முன்னதாக ஆயத்தம் பண்ணி எங்களை மீட்டுட்டார், ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்துட்டார். ஆனபடியினாலே
அடுத்த வசனம், ஆனபடியினாலே முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்த, சொல்லுங்க, முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களாய் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். என்ன சொல்றார்? நாம கடவுளே நமக்கு இல்லை, கடவுள் இல்லாமல் இருந்தோம். அப்படின்னா கடவுள் என்று வணங்கினது யாரு? நான் 5ஆம் ஆண்டு படிக்கிற நாட்களில் நல்லா ஓவியம் கருவேன். ஒருத்தரை பார்த்துட்டா அவங்கள அப்படியே மனதில் எடுத்து மனதில் கற்பனை செய்து அப்படியே மெதுவாக கீறி அந்த உருவத்தை வரைகிற ஒரு ஆற்றல் எனக்குள்ளே இருந்தது. அப்போ நான் ஒரு நாள் ஒரு படத்தை பார்த்து அப்படியே கீறிட்டேன். அவர் யாருன்னா, முன்னுக்கு இப்படி ஒரு கை, யானை முகம், இங்கால 4 கை, வயிறு, மோதகம் எல்லாம் வச்சு வடிவாக்கறி அழகான, அவருக்கு அந்த ஆடைக்கு அழகான கலர், கோல்டு கலரிலும் ரெட்டிலையும் கொடுத்த ஞாபகம் இருக்குது. கொடுத்து அவருடைய மேனி ஒரு பொன்மேனி மாதிரி அதுக்கு வர்ணம் தீட்டி ஒரு A4 சைஸ் பேப்பரில் அழகாக செய்துட்டேன். ஒரு இரவு இருந்து செய்து அடுத்த நாள் காலையில் அம்மாவுக்கு அப்பாக்கெல்லாம் காட்டினேன். காட்டின உடனே அவங்க திகைச்சிட்டாங்க. என்ன மகன் இவ்வளவு ஆற்றல் இருக்குவனுக்குள்ள என்று சொல்லி, இப்போ என்ன செய்ய, அவரெல்லாம் சொல்லிட்டாங்க, மாமிக்கு சொல்லிட்டாங்க, மாமாவுக்கு சொல்லிட்டாங்க, அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வராங்க. இப்போ ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி இந்த தம்பி பிடிக்கிறி இருக்கானா என்று சொல்லி எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. பெரிய பெரிய ஆக்கெல்லாம் வந்து பார்க்குறான். ஆஹா, இவ்வளோ அருமையாக செய்திருக்கிறான். எனக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருந்து, அட இவ்வளவு வாழ்த்துதல், இவ்வளவு வரவேற்பு இருக்குது. ஆகையினால இதை நான் என்ன செய்யணும், பத்திரமாக பாதுகாக்க வேணும் என்று சொல்லி ஒரு பிரேம் ஒன்று எடுத்து அந்த பிரேமில் அதை வச்சு அதுக்கு பின்னால் கவர் போட்டு மட்டை போட்டு ஆணியை அடித்து அழகாக அந்த எங்களோட பிரேயர் ரூமில் கொண்டு அதை கொழுவி வச்சுட்டேன். கொழுவி வச்சுட்டு அதுக்கு விபூதி, அதுக்கு சந்தன குச்சி, அதுக்கு பூவெல்லாம் காலையில் வச்சு அதுக்கு முன்னால் நின்று நான் இப்போ கும்பிட்றேன். இந்த மரமண்டையில் அறிவில்லை. இப்போ நான் கடவுளா அது கடவுளா? எனக்கு நான் தான் அதை உண்டாக்கினேன், நான் தான் அதை வரைஞ்சேன், நான் தான் அதை வர்ணம் கொடுத்தேன். இப்போ நான் என்ன செய்கிறேன், அதுக்கு முன்னால் போய் நிற்கிறோம். அதான் வேதம் சொல்லுது. தேவன் இல்லாமல் நாங்கள் இருந்தோம், தேவனற்றவர்களாக இருந்தோம், கடவுள் இல்லாமல் இருந்தோம். அப்போ கடவுள் என்று நாங்கள் நம்பினதெல்லாம் என்ன? அதுதான் ஆகாயத்து அதிகார பிரபு. அப்போ கடவுள் இல்லாமல் தேவன் இல்லாமல் இருந்த எங்களுக்கு தான் இப்போ ஒன்றான மெய்த்தவனாகிய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு ஒன்றான மெய்த்தவன் நமக்கு வந்துட்டு கிடைச்சிட்டு ஒரு பொக்கிஷம் பெற்றுட்டோம், உயிரடைஞ்சிட்டோம். நாம் உயிருள்ள வாழ்க்கை வாழுகிறோம், சாட்சியுள்ள ஜீவியம் ஜீவிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆனபடினாலே முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியராக இருந்தோம். மாம்சத்தின்படி புறஜாதியர், அந்நியராக இருந்தோம். புறஜாதியராக இருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்தேசனம் உள்ளவர்களால் விருத்தேசனம் இல்லாதப்பட்டவர்கள் என்னப்பட்டோம். அதாவது அந்த நாட்களில் விருத்தேசனம் பண்ணாங்க. இப்போ சொல்ல போனால் சுன்னத்து பண்ணுறன்னு சொல்லுவாங்க, அதுதான் விருத்தேசனம். இப்போ எங்களுக்கு சுன்னத்து இல்லை, விருத்தேசனம் இல்லாதவர்களாக இருந்தோம். வேதம் சொல்லுகிறது, நமக்கு விருத்ததேசனம் நம்முடைய இருதயத்தின் நுனித்தோல் நீக்கப்பட்டு விருத்ததேசனம் உள்ளவர்களாய் நாங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ள வந்துட்டோம். அல்லேலூயா. விருத்ததேசனம் நமக்கு வந்துட்டு, அப்போ விருத்தேசனம் இல்லாமல் இருந்த இப்போ விருத்தேசனம் உண்டாயிட்டு. என்ன, கையினால செய்யப்படுகிற விருத்தேசனம் அல்ல, ஆவியினால எங்களுடைய இருதயத்தில் இருந்த அறியாமை, இருதயத்தில் இருந்த பாவ குணங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு நாங்கள் விருத்த தேசனம் பெற்றுட்டோம். புறஜாதியராக இருந்து மாம்சத்தின் கையினாலே, மாம்சத்தின்படி புறஜாதியராக இருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்தேசனம் உடையவர்களால் விருத்தேசனம் இல்லாதவர்கள் என்னப்பட்டு அவங்க நினைச்சாங்க, எங்களுக்கெல்லாம் விருத்தேசனம் இல்லை, நாங்கள் ஒரு செகண்ட் கிளாஸ் ஆக்கலன்னு அவங்க நினைச்சாங்க.
அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களாக இருந்தோம். கிறிஸ்து இல்லாமல் நாங்கள் இருந்தோம், வாழ்ந்துட்டோம். கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும். காணியாட்சி சொன்னால் சொத்துக்கள், தாவனுடைய ஐஸ்வர்யம், தாவனுடைய நன்மை, அவருடைய ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருந்தோம். காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தை உடன்படிக்கைகளுக்கு அந்நியருமாக இருந்தோம். அதாவது தாவனுடைய வாக்குத்தத்தம் இல்லாமல் இருந்தோம். இப்போ 1000 வாக்குத்தத்தங்கள் நமக்கு இந்த வேத புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ வாளாகாம தலையாகுவா, நீ கீழாகாம மேலாகுவா, நீ வர வர விருத்தி அடைவாய், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ உயிரோடு இருக்கனால ஒருவன் முன்னை எதிர்த்து நிற்க மாட்டான், நீ நன்றாய் இருப்பாய், நல்லா இருப்பாய், நீ நல்ல வாழ்க்கை வாழ்வா, செழிப்பா இருப்பாய், ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்களுக்கு இப்போ சுதந்திரராக வந்துட்டோம். வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களுமாக இருந்தால் இப்போ எங்களுக்கு நம்பிக்கை வந்துட்டு, அந்த ஹோப் வந்துட்டு. நம்பிக்கை இல்லாதவர்களும் தேவனற்றவர்களுமாக இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்க. யார் இல்லாமல் இருந்தோமா? கடவுள் இல்லாமல் இருந்தோம், நாங்கள் தேவன் இல்லாமல் இருந்தோம். அப்படி ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கோம். இப்போ எங்களுக்கு வெளிச்சம் கிடைச்சிட்டு, இப்போ எங்களுக்கு மீட்பு கிடைச்சிட்டு. வாக்குத்தத்தம் இல்லாமல் இருந்தோம், இப்போ வாக்குத்தத்தம் வந்துட்டு. அந்நியராக இருந்தோம், இப்போ கிறிஸ்துவுக்குள்ள உடன் சுதந்திரம் வந்துட்டோம். விருத்தேசனம் இல்லாமல் இருந்தோம், இருதயத்தின் நுனித்தோல் நமக்கு நீக்கப்பட்டாயிற்று. உடன்படிக்கை இல்லாமல் இருந்தோம், இப்போ உடன்படிக்கை வந்துட்டு. அந்நியராக இருந்தோம், இப்போ கிறிஸ்துவுடைய சந்ததியாய் மாறிட்டோம். தூரமாக இருந்தோம், இப்போ கிட்ட வந்துட்டோம். கிறிஸ்துவுக்குள்ள பிதாவுடைய சமூகத்தில் வந்துட்டோம். அல்லேலூயா. முன்னே தூரமாக இருந்தீர்கள், இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அதாவது இயேசுடைய இரத்தத்தினால பாவம் இல்லாதவர்களாய் கழுவப்பட்டு, அந்த கிறிஸ்துவின் இரத்தம், அந்த மகா ஜோதி, அந்த பரம்பொருள், அந்த தேவன், அந்த இயேசு, அந்த அவருடைய இரத்தத்தினால சேரக்கூடாத ஒளியில் இயேசுவை தவிர யாருமே போக முடியாது, அவரை பார்க்க முடியாது, தூரத்தில் இருந்தும் பார்க்க முடியாது, எரிஞ்சிடுவாங்க. இப்போ என்ன செய்கிறார்? அவருக்குள்ள அந்த பொக்கிஷத்துக்குள்ள எங்கள் ஒவ்வொருத்தரையும் வச்சு இந்த சர்வத்துக்கு அவர் தலையாக இருந்து அந்த முகத்தோடு அந்த தலையோடு அவர் எங்களை கொண்டு போய் பிதாவுடைய சமூகத்தில் சேர்த்து வச்சிருக்கிறார். சேரக்கூடாத ஒளி இடத்துல நாங்கள் வந்துட்டோம், சமீபமாயிட்டோம். எப்படி எனில் அவரே, சொல்லுங்க அவரே, சொல்லுங்க அவரே, இயேசுவே. அந்த இயேசுவே நம்முடைய சமாதான காரணராகி, இயேசுவா நம்முடைய சமாதானம், இயேசுவே நம்முடைய சமாதானக்காரராகி இரு திறந்தாரையும் ஒன்றாக்கி பகையான் என்ற பிரிவினையை நடுச்சுவரை தகர்த்து, அதாவது தேவன் அந்த பக்கம் இருக்கிறார், பாவ மனுஷன் இந்த பக்கம் இருக்கிறான். ஆகையினால தாவட்ட போக முடியாது. இந்த இயேசு அவர் எங்களை அவருடைய சர்வத்துக்குள் எடுத்து அந்த சுவரை உடைத்து, அந்த தடையை உடைத்து, அல்லேலூயா, திரைச்சிலையை கிழித்து பகை தேவனோட சேர முடியாதபடிக்கு தேவன் இல்லாதவர்கள் நமக்கு தேவனாக இருந்து அந்நியரும் பரதேசிகளும் வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரம் இல்லாமல் இரத்த உடன்படிக்கைக்கு பங்கு இல்லாமல் இருந்த எங்களை என்ன செய்கிறார்? அவருக்குள்ள எங்களை வச்சு அவருடைய இரத்தத்தினால மீட்டு அந்த சுவரை உடைச்சி அந்த சுவரை தகர்த்து பகையான் என்ற பிரிவினையை ஆகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து நியாயப்பிரமாணத்தின் சட்டதிட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றினது ஒரே ஒரு ஆள், அவர்தான் இயேசு. அப்போ அந்த சட்டதிட்டங்கள் எல்லாம் அவர் நிறைவேற்றி இருதிறந்தாரையின் தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து, இருதிறந்தாரையும் தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார். அல்லேலூயா. பண்ணி அது முடியல அந்த வசனம். பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதிறந்தார்னா நீங்களும் தேவனும், நீங்களும் பிதாவும், இருதிறந்தாரையும் நானும் பிதாவும் இருதிறந்தாரையும் ஒரே சரீரத்தினாலே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. அவர் பாலம் இல்லை, அவர் இருதிறந்தாரையும் ஒன்றாக்கிட்டார்.
என்னையும் கடவுளையும் ஒன்றாக இணைச்சிட்டார். நீங்கள் கை எடுக்கிற நேரம் நினைச்சு கொள்ளுங்க, கையை கூப்புற நேரம் நினைச்சு கொள்ளுங்க. இரு திறந்தாரையும் பகையாக இருந்தோம், இப்போ இயேசு என்ன பிதாவோடு ஒன்றாக்கிட்டார். இரு திறந்தாரையும் ஒன்றாக மாற்றினார். நானும் அவரும், நானும் இயேசுவும் அவரோடு சேர்ந்து இரு திறந்தாரையும் பிதாவோடு என்னை இயேசுவோடு சேர்த்து ஒன்றாக மாற்றிட்டார். அல்லேலூயா. எங்களுடைய மீட்பு எவ்வளவு குவாலிட்டி பாருங்க, எவ்வளவு திட்டமிட்டு ஆண்டவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் சாதாரணமான மக்கள் இல்லை, நீங்கள் விசேஷித்தவர்கள். சொல்லுங்கள், நான் விசேஷித்தவன். அவ சொல்கிறா, நீங்கள் ராஜாக்களாக இருக்கிறீங்க, நீங்கள் பிரபுவாக இருக்கிறீங்க. அவன் ஆகாயத்து அதிகார பிரபு, அவன் பிரபு இல்லை, நம்முடைய கர்த்தர் நானும் தான் பிரபு. அல்லேலூயா. நாங்கள் பிரபுவாக இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இவ்வளவு தகுதியுடைய எங்களுக்கு எங்களோட வாழ்க்கை, எங்களுடைய ஜீவியம் சரியாக இருக்கணும். போய் எங்களோட வாழ்க்கையை இருக்கிற நன்மைகளை அழிச்சிடும், போய் எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற உயர்வுகளை அழிச்சிடும். ஆகையினால பொய்க்கு பிசாசு. ஆகையினால நாங்கள் அதிலிருந்து நாங்கள் தப்பி வந்துட்டோம். பேயா, பிசாசா, பில்லியா, சூன்யமா, இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, எந்த எல்லையில் எந்த காத்தனமும் நிற்க முடியாது. எனக்கு நல்ல காத்து தான் இருக்கு சுவாசிக்கிறதுக்கு, பரிசுத்த ஆவியானவர் என்ன காத்து. எந்த காத்தனத்தையும் நம்பாதீங்க, எந்த இருளின் அதிகாரத்தை நம்பாதீங்க, எந்த சாஸ்திரத்தை நம்பாதீங்க, எந்த பஞ்சாங்கத்தை நம்பாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிறது ஆகமங்கள், அவருடைய ஆகமங்கள், நியாய பிரமாணங்கள், அவருடைய அன்பினால் உருவான சட்டங்களை நம்புங்க. அல்லேலூயா. சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு திறந்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை இன்றைக்கும் சுவிசேஷமாய் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். தூரமாக இருக்கிற மக்களுக்கு இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சமீபமாக இருந்த நாங்கள் இப்போ வந்துட்டோம், தூரமாக இருந்து சமீபமாக வந்துட்டோம். இன்னும் தூரமாக இருக்கிறவர்களுக்கு இந்த நல்ல செய்தி நீங்கள் சொல்ல வேணும். சுவிசேஷம் இன்றைக்கும் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த மீட்பின் வேலை திட்டத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருத்தரும் சுவிசேஷ பணியை, சுவிசேஷ வேலையை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நாம் இருதிறந்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய், இயேசு மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசியுமாய் இராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கு கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தன்னுடைய வாசத்தலமாக கூட்டி கட்டப்படுகிறீர்கள், கட்டப்பட்டு வருகிறீர்கள். அதாவது ஸ்டாப் பண்ண வேலையில் ப்ரெசன்ட் கண்டினியூ, அப்படியே தொடர்ந்து நாங்கள் நற்கிரிகளை செய்து அவரோட கூட கட்டப்பட்டு வருகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆகையினால நாங்கள் உயிர்ப்பித்துட்டோம், பாவத்துக்கு மறிச்சிட்டோம், நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா. அக்கிரமங்களில் பாவங்களில் மறித்திருந்தோம், எங்களை உயிரோடு ஆண்டவர் எழுப்பிட்டார். அல்லேலூயா. தூரமாக இருந்தோம், வாக்குத்தத்தம் இல்லாமல் இருந்தோம், அந்நியராக இருந்தோம், உடன்படிக்கையின் ரத்தம் இல்லாமல் இருந்தோம், விருத்தசனம் இல்லாமல் இருந்தோம். இப்படி இருந்தால் எங்களை கர்த்தர் மாற்றிட்டார். அல்லேலூயா. ஆமென். அப்படியான எங்களுக்குத்தான் இந்த 1ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம் சொல்லுகிற அந்த சபையாய் நாங்கள் இருக்கிறோம். என்ன? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புறவுடைய நிறைவான சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்திருக்கிறார். குடும்பங்களே, தன்னுடைய ஜனமே, தன்னுடைய பிள்ளைகளே, இந்த இயேசுவை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாய் தந்து உங்களோட வாழ்க்கையை எல்லாவற்றாலும் நிரப்புறவுடைய நிறைவான சபையாய் சரீரமாய் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறீங்க. கண்களை மூடி எங்களை ஒப்பு கொடுப்போம்.